ஆவடி அடுத்த திருநின்றவூர் பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளாக சாலை, குடிநீர், கழிவுநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தாத மாநகராட்சி நிர்வாகத்தால் பொதுமக்கள் அவதி அடையும் இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை ஆவடியை அடுத்த திருநின்றவூர் சரஸ்வதி நகர் விரிவு பகுதியில் உள்ள பாரதியார் தெருவில் 25க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இப்பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளாக தெருவிளக்கு, மழைநீர் வடிகால், சாக்கடை மற்றும் சாலை என எந்த அடிப்படை வசதிகளையும் திருநின்றவூர் நகராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மழைக்காலங்களில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். இங்குள்ள 20 அடி மழைநீர் வடிகால் 10 அடியாக சுருங்கியுள்ள நிலையில் நகராட்சி அதிகாரிகள் அதை முழுமையாக தூர்வார நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் மழைக்காலங்களில் திருநின்றவூர் பள்ளிக்கழனி, வசந்தம் நகர், கண்ணங்குளம், கணேசபுரம், ஸ்ரீவாரி கார்டன், சரஸ்வதி நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வெளியேறும் வெள்ளம் இப்பகுதிகளில் குடியிருப்பை சுற்றி தேங்கி நிற்கிறது எனவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சாதாரண மழைக்கே 2 அடியிலேருந்து 3 அடிக்கு மேலே தண்ணி நிற்கிது. இதனால் என்னென்னா பொதுமக்கள், வயசானவங்க, ஸ்கூல் பசங்க யாரும் வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்குது. ஸ்கூல் போகிற பசங்க காலையில் தினம் நடந்து போகும்போது ஷூ எல்லாம் சேரோடு தான் வெளியே போகிற சூழ்நிலையில் இங்கே இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இதே மாதிரி நாங்களும் மனு கொடுத்துட்டே இருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. அட்லீஸ்ட் இந்த மழைக்கு முன்னாடியாவது ஏதாவது நடவடிக்கை மேற்கொண்டு எங்களோட பேசிக் ஃபெசிலிட்டி இதுவாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். மழைக்காலங்களில் பெரிய காலனி பகுதியில் வெள்ளம் வடிவதற்காக சிறிய குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் 10 நாட்கள் தேங்கி நிற்கும் வெள்ளம் பெரிய காலனி வழியாக பட்டாபிராம் தண்டரை ஏரியில் கலக்கிறது. பல நாட்கள் வெள்ளம் தேங்கி நிற்பதால் மழையில் ஊர்ந்து வரும் பாம்புகள் குடியிருப்புகளில் தஞ்சம் புகுந்து வருவதால் பகுதிவாசிகள் கடும் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். ஒரே சேரும் சகதியமாக தாங்குது. தண்ணி இடுப்பு வந்துடுச்சு. அது என்ன ஏதுன்னு பார்க்கறதும் இல்லை. காலு நடக்க முடியலை. என்னால் ஆட்டோ உள்ளே வரல. நான் எங்கே போகிறது சொல்லு. போகவும் முடியல. பசங்கள்லாம் 3 பேத்திங்க இருக்குது. போக முடியல. ஒரே இதுவாகுது. சேரு போதுங்கோ வருதுங்கோ. கடைக்கு போக முடியல, கொள்ள முடியல. கொஞ்சம் ரோடு போட்டு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் சொத்து வரி கட்டாதவர்களிடம் ஜப்தி நோட்டீஸ் வழங்கி வரி வசூல் செய்வதாகவும் பகுதிவாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் மழைக்காலங்களில் மின்சாரம் தாக்கும் அபாயம் இருப்பதாகவும், தண்ணீர் தேங்குவதால் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள் புகும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதிவாசிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நாங்கள் இங்கே 10 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெசசரி நீட்ஸுக்காக தான். எங்களுக்கு லைட்டு கிடையாது, ரோடு கிடையாது, ப்ராப்பரான மழைநீர் வடிகால் கிடையாது. இந்த மாதிரி நாங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறதை யாருமே கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. லைட்டு மழை டைமில் இல்லைன்னா பூச்சி பொட்டுலாம் வருது. ரொம்ப கஷ்டப்படுறோம். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 30 ஆண்டுகளாக எவ்வித அடிப்படை வசதிகளையும் செய்து தராத மாநகராட்சி நிர்வாகத்தால் அப்பகுதிவாசிகள் மிகவும் அதிருப்தியில் உள்ளனர். மேலும் அடுத்து வரவிருக்கும் மழைக்காலத்திற்குள்ளாவது இந்த பணியை மேற்கொண்டு முடித்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக ஆவடி செய்தியாளர் கார்த்திக்குடன் சத்தியம் செய்திக்குழு.